முதலமைச்சர் தொகுதியாக கொளத்தூர் பகுதி ராஜாஜி நகர் 7வது தெருவில் முதியோர் இல்லம் அமைக்கிறதுக்காக அதோட பூமி பூஜை அமைக்கிறதுக்காக முதலமைச்சர் வருகைக்காக அவருடைய கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நெடுவழிக்கு கொடிகளும் பேனரும் பிடித்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். கரெக்டாக முதலமைச்சர் வருகை வந்து காலை 10 மணி முதல் 10:30க்குள்ள வருவார் என்றும் அதற்காக தொண்டர்கள் அதிகாலையில் 8 மணி முதல் காத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் வர லேட்டாக மக்கள் மிகவும் சோர்வடைந்து வெயில் தாக்கத்தால் உட்கார்ந்து விட்டார்கள். வாலிபர்கள் நின்று பார்த்து கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பித்து கால்களை நிற்க முடியாம அங்கேயும் கால்கள் நகர்த்தி கொண்டே இருந்தார்கள். பெண் பிள்ளைகள் எல்லாம் சோகம் அடைந்து விட்டார்கள். இது போல ஒரு முதலமைச்சர் வருகைக்காக இத்தனை மக்களை வெயில நிக்க வச்சு தவிக்க விட்டுற அரசியல் சூழ்நிலையை எப்போ மாறும்? தமிழ்நாட்டுல அவர் வேலை செய்து விட்டு போகலாம். இதுக்காக பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் அதிக நேரம் வெயில நிக்க வச்சு அவங்களை கஷ்டப்படுத்துறது இல்ல. எந்த முதலமைச்சருக்கும் பிடிக்காது, அதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் கட்சி தொண்டர்கள் முதலமைச்சரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இது போன்ற காரியம் செய்கிறார்கள். தயவு செய்து இது மாதிரி வயசானவங்க, குழந்தைகள், பெரியவர்கள் யாரும் வேதனைப்படுத்தாதபடி கட்சி நிர்வாகிகள் இதை தயவு செய்து தவிர்க்கும்படி பொதுமக்கள் கஷ்டப்படுத்தாதபடி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.